ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏகேவோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து தளபதியை பற்றி ரீசன்ட் இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் சாருக்கு ரேஸில் வந்து வெற்றி பெற்றதும் வந்து விஜய் சார் தான் வந்து முதல்ல வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதை போல தான் வந்து அஜித் சாருக்கு பத்மபூஷன் விருது பெற்ற பிறகும் விஜய் சார் தான் வந்து வாழ்த்து அவருக்கு வந்து தெரிவித்தார். ஸோ இருவருக்குமே வந்து ஆத்மார்த்தமான ஒரு நட்பு இருக்குது. அதனால் வந்து விஜய் சார் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறத வந்து எந்தவித தொழிலளவும் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இதை வந்து இவர் இப்போ வந்து தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ஏகே அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதை விஷ் பண்ணி தளபதி அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எந்தவித போஸ்ட்டுமே போடலை. ஸோ அதனால் அவருக்கு வந்து என்ன இவர் மேலே இவ்வளோ வன்மமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. பட் ஆனால் தளபதி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பர்சனலாக எடுத்து அதை வந்து அவருக்கு வந்து பர்சனலாகவே கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காதுங்கிறது இப்போ இவர் சொல்லும் போது கிளியராக தெரியுது. ஸோ அது வந்து அவர் வந்து கார் ரேஸில் வெற்றி பெற்றதுக்கும் விஷ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி பத்மபூஷன் விருது பெற்றதுக்கும் விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்க்கும்போது தளபதியோட நல்ல ஒரு நகர்வாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி நினச்சிருந்தார் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அவர் விஷ் பண்ணியிருக்கலாம். அந்த விஷ் மூலமாக நிறைய அஜித் ரசிகர்கள் வந்து தன்னோட பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அரசியல் பலம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ இதையும் கூட வந்து அரசியல் ஆக்கலாமா அப்படிங்கிற நினச்சிருந்தாருன்னா அவர் ஆக்கியிருக்கலாம். பட் ஆனால் ஆக்கலை. பட் ஆனால் என்னென்னா அவர் விஷ் பண்ணியிருந்தாலுமே இதை வந்து அரசியல் ஆக்கியிருப்பாங்க. ஸோ அஜித் ரசிகர்களோட ஓட்டை வாங்கிறதுக்காக தான், ஓட் பேங்க் கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது வந்திருக்கும். ஸோ அதை தவிர்த்திருக்காரு. மொத்தமாகவே அதை வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இது வந்து தனி மனிதரோட ஒரு வெற்றி. ஸோ அவருக்கு டீமுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது அதை வந்து அவர் சோஷியல் மீடியாவில் விஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பர்சனலாகவே கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் மேனேஜர் சொல்லும் போது கிளியராக தெரியுது. ஸோ இனிமேல் வந்து இதை பற்றி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹேட்டர்ஸ் யாருமே பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் இனிமேல் வராது அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டாகவே மேனேஜர் அவர்கள் சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஏகேக்கும் தளபதிக்கும் உள்ள நட்பு வந்து இது மூலமாக நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பாண்டில் தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து திருப்பதுக்கு தான் வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த பதில் சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகே அவர்களுக்கு வந்து விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 6 நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.